Hi friends, I hope you are doing well. Yes. Yesterday class we saw about articles. நேத்திக்கு articles பார்த்தோம். Articlesல a and the எப்போ யூஸ் பண்ணுவோம்? சிங்குலருக்கு a and யூஸ் பண்ணுவோம். Therefore plurals as well as singular ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். நேத்திக்கு பார்த்தோம். டீடைலா பார்த்தோம். இப்போ அதோட exceptional rules, exceptions. In yesterday's class I told you a we use for consonants. Consonant sounds we use a and we use for vowel sounds. Vowel sounds, yes. But in certain cases we use a for that is the reason is vowel sound பார்க்கிறோம். அதுக்காக நம்ம டைரக்ட்டா அந்த vowel a e i o u ஸ்டார்டிங் லெட்டரா இருக்குன்னு vowel மட்டும் பார்த்தா சில இடத்துல நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அந்த vowel sound பார்ப்போம். Okay, and the sound alala certain places la we use this. For example, here a u. Okay, a unit. Example I have given you here. A unit. நமக்கு நல்லா தெரியும் u என்ன அப்படினா vowel. U is a vowel. Yes. Vowel க்கு முன்னாடி a போட்டுருக்கோம். Here again you see a union. A European. European e also vowel. ஆனா இங்க நம்ம என்ன போட்டுருக்கோம்? What do you use here? A. Why we are using a here? அப்படினா இந்த u ஓட சவுண்ட் இங்க வரும்போது எப்படி இருக்குன்னா யூனிட் அப்படினும்போது இது இப்படி இருக்கு சவுண்ட். இந்த y ஓட சவுண்ட். y வந்து என்ன? கன்சோனன்ட். y வந்து கன்சோனன்ட். Yes, y கன்சோனன்ட்டா இருக்கிறதுனால we take this as a. a சவுண்ட் எடுத்துக்கிறோம். கன்சோனன்ட் சவுண்ட் எடுக்கிறதுனால we take this as a unit. A union இங்க அதே மாதிரி தான். இப்போ இந்த யூரோப்பியன் போது கூட பாத்தீங்கன்னா இந்த u u சவுண்ட் மாதிரி தான் இது வரும். A European. அதனால இங்க y வரதுனால we take it as a. So this is the exception. Okay? Yes. In another case you can see here a one-eyed man. A 1 rupee coin. So இந்த words எல்லாம் பார்த்தா இதுக்கு முன்னாடி we can just take it as a. Why? ஏன்னா இங்க o இருக்கா? O is a vowel. ஆனா நம்ம இங்க a யூஸ் பண்றோம். a ன்னா இந்த 1 அப்படின்றது என்ன சவுண்ட்ல இருக்குன்னா 1 இந்த சவுண்ட் மாதிரி இருக்கு. w ஓட சவுண்ட் தான் இங்க வருது. We are not taking it as o sound. அப்படி சவுண்ட் போகல. o ஓட சவுண்ட் வரல. அதனால we take this as a கன்சோனன்ட்டா எடுத்துக்கணும். ஓகே? புரியுதுங்களா? Yes. So this is the exception for a, that is vowel soundக்கு பதிலா நம்ம யூஸ் பண்ற கன்சோனன்ட் சவுண்ட் பார்த்துட்டு vowelக்காக we are taking a எடுக்கிறோம் and எடுக்கலாம். ஓகே, எஸ். இப்போ another ரூல் பாருங்க. and எடுக்கிறோம். யாருக்கு and எடுக்கிறோம் அப்படின்னா h is a consonant sound. ஓகே, எஸ். ஆனா இந்த h consonant soundல இப்போ நம்ம and போடுறோம். why? For example, and r. We call this as and r. எஸ், இந்த r அப்படினும்போது இந்த h வந்து இங்க என்ன ஆயிடுது அப்படின்னா silent ஆயிடுது. h is silent. and r ஓட சவுண்ட் தான் இருக்கு. an honest man. an honest man. honest தான் சொல்றோம். honest சொல்ல மாட்டோம். honest. Okay, an honest man. அப்ப இந்த h again it's silent. Okay, so இந்த சவுண்ட் சைலண்டா இருக்கிறதுனால we are taking it as vowel. considering vowel ஓட சவுண்ட் தான் கன்சிடர் பண்றோம். So we give as an. Okay, yes. Next, an MLA. எம்ல தான் இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. MLA and MA. இந்த டிகிரிஸ் முன்னாடிலாம் m மாஸ்டர் டிகிரிஸ்க்கு முன்னாடிலாம் நம்ம and போடலாம். ஏன் அப்படின்னா இந்த சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா e m a ஓட சவுண்ட் தான் இங்க ஸ்டார்ட் ஆகுது. புரியுதுங்களா? அதனால we give it as and. So and MLA and MA and MP. Okay, yes. So this is the difference for exceptions. a ஓட சவுண்ட் a எங்க யூஸ் பண்றோம்? சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த சிங்குலருக்கு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸெப்ஷனல் ரூல்ஸ் இருக்கு. ஓகே, I hope you understand it. Okay, thank you. Have a nice day.